இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக விசேஷமாக இந்த நாளில் லுத்தரன் பிரேயர் அவர் வழிபாட்டை நடத்தும்படியாக கர்த்தர் அடையார் குருசேகரமாகிய TLC அபிஷேகநாதர் ஆலயத்திற்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். முதலாவது தேவனுக்கு கர்த்தருக்கு சபையின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக நம்முடைய பேராயர் அவருடைய ஆலோசனைப்படியாக இந்த நாளில் இதை நடத்தும்படியாக கர்த்தர் கிருபையளித்திருக்கிறார். அதோடு கூட நம்முடைய ஆலோசனை சங்கத்தாரும் இதற்கு மிக உறுதுணையாக இருந்து அவருடைய வழிகாட்டின்படியாக இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகினால இந்த வழிபாட்டில் உங்களையும் இவரோடு இணைத்து கொண்டு ஆண்டவரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் பகிரவுமாக நீங்கள் எவரோடு கூட இணையுங்கள். இப்பொழுதுமாக துவக்க ஜபத்தை இவருடைய குருசேகரத்துடைய செயலர் உபதேசியார் திருவாளர் S. சாலமோன் தேவதாஸ் அவர்கள் செய்து வைப்பார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரேக நாமங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் நேரிய சாந்தம் மிகுந்த கிருபைகள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த விசேஷத்த நாளில் கர்த்தாவே துதிக்க ஸ்தோத்திரிக்க நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூற நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே கர்த்தாவே அந்த 5 மாதங்களிலும் கொரோனா என்ற கொள்ளை நோயிலிருந்து எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறேன். அதற்காக கூட ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்காலங்களில் கர்த்தாவே உம்முடைய கரம் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரிக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே உமது நன்மையை நினைத்து துதித்து ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளிலே பாடப்படுகின்ற பாடல்கள், கேட்கின்ற வேத வசனங்கள், ஆண்டவரை நாங்கள் கேட்கின்ற செய்தி எல்லாம் எங்கள் ஆத்மத்துக்கு ஆதாரமாகவும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கு நீர் கிருபை செய்துள்ளோம். இந்த ஆராதனை முழுமையாய் படைக்கிறோம். தொடக்கம் முதல் நீரே, இறுதி வரை நீரே கூடியிருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் அன்பு ரட்சகரும் அருமை மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 157ஆம் கீர்த்தனை பாடலில் 1, 2 மற்றும் 3ஆம் கவிகளை பாடுவோம். துதித்து பாடின பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே என்று தொடங்கும் 157ஆம் கீர்த்தனை பாடல் 1, 2 மற்றும் 3 கவிகள். Thank you.
113 அதிகாரம். அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் தோத்தரிக்கப்படத்தக்க கடவுள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவரை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரப்படுகிறார். மலரியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை புகழ்ந்து போற்றும் வண்ணமாய் 2ஆம் கீர்த்தனை பாடலின் 1 மற்றும் 4ஆம் கவிகளை பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே என்று தொடங்கும் 2ஆம் கீர்த்தனை பாடலின் 1ஆம் கவி மற்றும் 4ஆம் கவிகளை பாடுவோம். மகா கிருபையும் இரக்கமும் தயவுள்ள அன்புள்ள பரமபிதாவே, அன்றோடைய அருமையான ஆளுநர் வாழ நேரத்திற்காக நன்றி சுவாமி. தகப்பனே, இப்பொழுதுமாக கர்த்தாவே, நீ நல்லவர் கர்த்தாவே. நீ ஆராய்ந்த காரியங்களையும் எங்கும் அதிசயம் செய்வத தேவன், அதற்காக நன்றி அப்பா. அப்பா அன்றைய சமூகத்தில் கர்த்தாவே, எங்கள் தாழ்த்தி எங்கள் பொது செபிக்கிறோம் கர்த்தாவே. அன்றைய குருடர்களையும் அன்றைய பார்வையிட செய்வத தேவன் அப்பா, அதற்காக நன்றி சுவாமி. சமாதானத்தின் தேவன், அதற்காக நன்றி அப்பா. எங்கள் மீது கண்டு வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவன், அதற்காக நன்றி சுவாமி. அன்றைய இப்பொழுதுமாக அன்றைய இந்த கொரோனா என்ற வியாதியிலிருந்து கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிற அன்றைய எல்லாமான அன்றைய விடுதலைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதுமா சுவாமி அன்றைய மருத்துவர்களை அதற்கு அன்றைய சுவாமி இப்பொழுதுமாக ஜெபிக்கிறோம். அன்றைய மருத்துவர்கள் நீர் பாதுகாத்து கொண்டு ஜெபிக்கிறோம். இந்த மருத்துவர்களோடு சேர்ந்து தோல் கொடுத்து ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அதற்காக பணியாற்றுகின்ற மருத்துவ ஆண்டவரே சகலரையும் சமத்துவ ஒப்புது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தாமே அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தை தாருமாப்பா. அவர்களை கர்த்தாவின் வியாதியிலிருந்து நீ பாதுகாத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். அப்படியா கர்த்தாவே, காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, அரசாங்கத்தில் பணி செய்கின்ற அநேக ஆண்டவர் அரசாங்க ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இதற்காக கர்த்தாவே முன்னின்று இந்த ஆண்டவரை வியாதியிலிருந்து கர்த்தாவை விடுதலை பெறும்படியாக எங்களுக்காக சுவாமி ஆண்டவரை பாடுபடுகின்ற ஒவ்வொரு ஆண்டவர் உள்ளங்களுக்காக ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுக்கு வேண்டிய சுக
சுகத்தையும் பலத்தை தாறுமாடுவரே போக்கியில் வர்த்தனை கூடமா செவிக்கிறோம் கத்தாவே. இரத்த கொட்டைகளை பிள்ளைகளை மூடி மருத்துவ செவிக்கிறோம் கத்தாவே. அப்படியே செய்யப்படுற கிருபிக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த ஜெபத்தை கேட்டு ஆமீன் பதிலளிக்க போகிற கிருபிக்காக நன்றி சுவாமி. துதி கன மகிமை எல்லாம் துதிக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபக்கேளும் எங்கள் ஜீவன் அன்பின் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 245ஆம் ஞானப்பாடலில் முதல் 2 கவிகளை பாடுவோம். இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டில் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து என்று தொடங்கும் 245ஆம் ஞானப்பாடல் முதல் 2 கவிகள். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இப்பொழுது கூட கர்த்தாவே, இந்த நாட்களிலே கர்த்தாவே விசேஷ விதமாக சுவாமி உம்முடைய கிருபையினால நீர் எங்களை தாங்கி ஏங்கி சுமந்து தப்புவித்து எல்லா விதமான நாசமோசங்களுக்கும் எங்களை விலக்கி ரட்சித்து ஜீவன் பலன் சுகம் தந்த சுவாமி மற்றுமாக கர்த்தாவே ஆயுஸ் நாட்களோடு கிருபையாக காண செய்ய தயவுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷ விதமாக இந்த கரோனா நாட்களிலே கர்த்தாவே, இந்த லாக்டவுன் பீரியட்லே நீர் எங்களை கர்த்தாவே எவ்வளோ கிருபையாக ரட்சித்து பாதுகாத்து வருகிறீர். அந்த கிருபைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே கூட விசேஷ விதமாக சுவாமி எங்கள் திருச்சபையின் பேராயருக்காக குடும்பத்திற்காக ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். நீர் அவரை கண்ணோக்கி பாருமாண்டவரே, நல்ல சரீர சுகத்தை தந்து காத்து வழிநடத்தும் உங்களுடைய உன்னத வரத்தினாலே இடை கட்டும்படியாக செபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் காணப்படுகிறதான திருச்சபைகளுக்காக உங்கள் பாதப்படியில் வருகிறோம் சுவாமி. ஒரு ஊழிய ஸ்தாபனங்களுக்காக கர்த்தாவே, பணித்தளங்களுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஏசப்பா, போதகர்மார்க்காக உங்கள் பாதப்படியில் வருகிறோம் சுவாமி. ஏசப்பா, ஒரு திருச்சபையும் கர்த்தாவே ஆதி அப்போஸ்தல திருச்சபை போல அன்பிலும் ஐக்கியத்திலும் பரிசுத்திலும் கர்த்தாவே வளரத்தக்கதான கிருபை தேவன் கர்த்தாவே தரும்படியாக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே சுவாமி இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி உம்முடைய தயவினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சித்தத்தின்படி சுவாமி ஆலயங்கள் திறக்கப்பட நாங்கள் குடும்பமாக வந்து உம்மை கர்த்தாவே ஆவியிலும் உண்மையிலும் நாங்கள் தொழுது கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி.
எங்களை தாழ்த்தி இந்த கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒரு பாஸ்டர்ஸ் ஃபேமிலிக்காக செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை சந்தியும், நல்ல சரீர சுகத்தை தாருங்க தாவே, குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாத செபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, ஒரு சீர்திருத்தத்தை தேவன் கட்டளையிட முடியாத செபிக்கிறோங்க தாவே. எங்களை தனித்தனியாக பேராக கர்த்தாவே உள்ள பாதப்படியில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொண்டு வழிநடத்த முடியாத எங்களை சமர்ப்பித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மற்றுமாக உடைய கிருபைகளுக்காக, உடைய அன்புக்காக, உடைய வழிநடத்துதலுக்காக, உடைய பாதுகாப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வரும் நாட்களிலும் தேவன் எங்களை பாதுகாத்து வழிநடத்த முடியாத உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நிறைவேறத்தக்க விதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மாஸ்டர் ஜூட் வெளியில் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களையும் கர்த்தாவே நீர் காப்பாற்றி வழி நடத்தி இப்போ மட்டுமாக காத்து வழி நடத்தினீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கும் கிருபையை எங்களுக்கு இந்த கொரோனா காலங்களில் நீர் தந்தீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தாவே, எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள், எத்தனையோ பாரமான சூழ்நிலைகள் வந்த போதிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களை காப்பாற்றின கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த கொள்ளை நோயிலிருந்து இன்னும் விடுதலையான நாட்களை காணும்படியாக நீர் முழுமையான நாங்கள் விடுதலையை காணும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கேட்கிறோம் சுவாமி. கர்த்தர் நீர் நல்லவர்,
போதுமானவராக இருந்து எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த வேளையிலும் கர்த்தாவே எத்தனையோ சுகவீனங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டுமல்ல கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறவர்களாக இந்த நேரத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் தேவனே, எத்தனையோ பேர் கர்த்தாவே வருமானம் இல்லாமல் ஏழைகள் கர்த்தாவே அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்காக கர்த்தாவே கஷ்டப்படுகிற பிள்ளைகளை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அவர்களுக்கும் நீர் இம்மட்டுமாக போதுமானவராக இருந்து இனிமேலும் முற்றும் முடிய அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து இந்த வருமானத்தினால அவர்கள் கஷ்டப்படாதபடி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தடைகள் ஏதும் இல்லாதபடி சுவாமி வியாதியிலிருந்து காப்பாற்றினது போல கர்த்தாவே எல்லாவற்றிலும் அவர்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தை தந்து உம்முடைய மட்டில்லாத கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இனிமேலும் கூட இருப்பீராக. இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் வழிநடத்தி ஆசீர்வதித்து கர்த்தாவே எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நீர் கண்ணோக்கமாக இருந்து கர்த்தாவே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கேட்கிறோம் சுவாமி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடமிருந்தும் நம்மோடு முத்தாசு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ளே, இந்த சிறப்பு நேரத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அருட்செய்தியின் வேத பகுதி அது பரிசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 - 14 வரை வாசித்து இதன் அடிப்படையில் நாம் தியானத்தை கடைபிடிப்போம். பரிசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 14 வரை. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாதத்திலெல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபை உள்ளவராயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்ற எங்கள் உங்களுடைய உள்ளத்திலும் நீர் இருக்கிற நிறைவான விசுவாசத்தோடு சிறியவராம் சிறுமந்தையாக எங்களை இந்த நாளில் ஆராதிக்கும்படியாக கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதவசங்களை கொண்டு நீர் எங்களை திடப்படுத்தவும் பலப்படுத்த வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். வேதவசமே சத்தியம் சுவாமி, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஜீவனை சுகத்தை பலத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களாக நாம் பல்வேறு நிலைகளில் தொலைக்காட்சி, இன்னமாக யூடியூப் மற்ற வழியின் அடிப்படையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறோம். இந்த நாளில் நம்முடைய அடையார் குருசேகரத்தில் நம்முடைய டிஎல்சி அபிஷேகநாதர் ஆலயத்தில் நாம் இந்த லுத்ரன் பிரேயர் அவர் இந்த வழிபாட்டை நாம் கடைபிடிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபையளித்திருக்கிறார். இந்த ஸ்லாக்கியத்திற்கு நாம் நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டோம். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக ஏற்கனவே நாம் வாசிக்கிட்ட இந்த வேத பகுதியில் நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். அது பரிசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 - 14 வரை நாம் சற்று நிமிடம் முன்பதாக நாம் வாசி கேட்டோம். இந்த வேத பகுதி இந்த நாளிலே நாம் தியானிக்கின்றோம். அதோடு கூட நாளை தினத்தில்
நம்முடைய திருச்சபையினுடைய இந்த சர்மன் கேலண்டரில் இது நமக்கு சுவிசேஷ பகுதியாகவும் அருட்செய்தியின் பகுதியாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான வேத பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ உவமைகளை அவர் சொல்லி மக்களுக்கு, அதாவது சுயநலக்காரர்களாக சுய நீதிமான்களாக இருக்கக்கூடாது என்ற உவமைகளை அவர் அநேக உவமைகளை சொல்லுகின்றார். அதுபோன்று பரிசேயர்கள் எப்பொழுதும் தங்களை அதிகமாக எண்ணுகின்றவர்களாக, தங்களை மட்டுமே உயர்த்தி மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுகின்ற அந்த பரிசேயர்களை இங்கே கண்டிக்கின்ற வண்ணமாக ஒரு உவமையை சொல்லுகின்றார். இங்கே 2 மனிதர்கள் ஆலயத்துக்குள்ளாக சென்று ஜெபிக்கும்படியாக செல்லுகிறார்கள். அங்கே பரிசேயன் அவன் ஆண்டவரை நோக்குவதை விட ஆண்டவரிடத்தில் தன்னுடைய உள்ளத்தை திறந்து தன்னுடைய விண்ணப்பத்தை அவன் வைப்பதை விட தனக்கு இருக்கின்ற பல தற்பெருமைகள் அல்லது தனக்கு இருக்கின்ற பல காரியங்கள், நன்மையான காரியங்களை அவன் சொல்லி மற்றவனை, ஆயக்காரனை குறைத்து மதிப்பிடுகிற மனிதனாக இருக்கின்றான். ஆண்டவர் விரும்புவது நம்முடைய நொறுங்குண்ட நறுகுண்டு இருதயத்தை கர்த்தர் விரும்புகின்றார். நம்முடைய மனம் திரும்புதலை கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தில் பார்க்கிறோம், மனம் திரும்புதலில் கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரெபண்டன்ஸ் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே பரிசேயன் ஆலயத்துக்கு செல்லுகிறான். அது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் அவன் நின்று தனக்கு இருக்கக்கூடிய பெருமைகளை அல்லது கடவுள் கொடுத்திருக்கிற அநேக நன்மையான காரியங்களை அவன் சொல்வது மட்டுமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆயக்காரர்களிடத்தில் அவைகள்லாம் இல்லை. ஆகினாலே நான் உயர்ந்த மனிதனாக இருக்கிறேன், நான் பெருமை உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேன் சொல்லி மற்றவரை தாழ்த்தி தன்னை உயர்த்துகின்ற மனிதனாக இருக்கிறார். இதுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனையில் அவர் அதிகமாக கண்டிக்கின்ற ஒரு விஷயம். என்னாக்க, பரிசேயர்கள் எப்பொழுதும் தங்களே உயர்த்துகின்றார்கள், பிறரை தாழ்த்துகின்ற மக்களாக இருக்கிறார்கள். பரிசேயன் என்ன சொல்லுகிறான்? பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர் எடுத்த உடனே மற்றவர்களை அவன் சுட்டி காட்டுகின்ற மனிதனாக இருக்கிறான். பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரர்கள் இராதனால் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். அதாவது தான் என்னவாக இருக்கிறேன் என்பதை விட மற்றவர்களைப் போல நான் இல்லாததுனாலே நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். இது தேவையற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. கம்பேரிசன் இஸ் ஆல்சோ சின் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மற்றவர்களை நாம் ஒப்பிட்டு பேசுறது கூட ஒரு விதமான பாவம். சில இடத்துல சில நல்ல குணங்கள் இருக்கும், சில இடத்துல சில தீமையான குணங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது நாம் அவரை நோக்கி பார்த்து நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய தப்பிதங்களை நாம் அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டுடைய சமூகத்தில் வருவதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். அதை இவன் விட்டுவிட்டு அங்கே அருகில் இருக்கின்ற ஆயக்காரனை போல நான் இல்லை, அல்லது மற்றவர்களைப் போல நான் இல்லை, நான் பாவி இல்லை என்று சொல்லுகிறான். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அதாவது ஒருவரும் நீதிமான் இல்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய குறைகளை நாம் மறைப்பதனால நாம் ரட்சிப்புக்குள்ளாக வர முடியாது. நம்முடைய பலவீனங்களை நாம் மறைப்பதனால நாம் உயர்ந்தவர்களாக நாம் இருக்க முடியாது. அதனால அவன் அறிக்கையிடாத ஒரு மனிதனாக, தன்னுடைய உள்ளத்தை திறக்கக்கூடாத ஒரு மனிதனாக, மற்றவனையே குறை சொல்லி மற்றவனையே பார்க்கின்ற ஒரு சுபாவம் உள்ளவனாக இங்கே இருக்கிறான். ஆனால் இங்கே இன்னொரு மனிதன் இருக்கிறான். பரிசேயனுக்கு ஒரு ஆப்போசிட் என்று கூட நாம் வைத்துக்கொள்ளலாம். அவனை போல சொல்லாமல் வேறு விதமாக தன்னை தாழ்த்துகிறான். என்ன தாழ்த்துகிறான்? தன்னிடத்தில் இருக்கின்ற குறைகளை, தன்னிடத்தில் இருக்கின்ற பலவீனங்களை ஆண்டுடைய சமூகத்தில் வைக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்மை நாம் உயர்த்துவதனால ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. சுய நீதிமான்களாக நாம் இருக்க முடியாது. செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இஸ் ஆல்சோ சின் என்று சொல்வார்கள். சுய நீதிக்காரர்கள், அந்த சுய நீதியை கர்த்தர் விரும்பவில்லை. ஆமோஸ் எழுதின புத்தகத்திலே தீர்க்கதரிசனாகமத்தில், அதாவது நம்முடைய நீதி எப்படி இருக்கிறதா, அது கந்தை போன்று இருக்கிறது. அவர் ரைச்சியஸ்னஸ் இஸ் லைக் ராக்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கந்தைக்கு சமமாக இருக்கிறது. அது ஒன்றுக்கும் உதவாத. கந்தை எதுக்காக உதவுமா? ஒன்றுக்குமே உதவாது. அதனால நான் நீதிமான் என்பதனாலோ அல்லது நான் செய்கின்ற தான தர்மங்கள், நன்மைகள் அது எனக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை, ரட்சிப்பை கொண்டு வரும் என்பதல்ல. அதான் மார்ட்டின் லூதர் சொல்றாரு, பரிசுத்த பவுலடியார் சொல்ற, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். நம்முடைய கிரியினாலே, நாம் செய்கின்ற நன்மைகளாலே நமக்கு ரட்சிக்கிறார்.
நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது, அதை நாம் சரியாக பார்க்கணும். நம்முடைய விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் இருக்க வேண்டும். அல்லது நாம் செய்கின்ற நன்மைகள் புண்ணியங்கள் இதை வைத்து நாம் ஆண்டுடைய ரட்சிப்பையும் அவருடைய கிருபையும் நாம் பெற முடியாது என்பதுதான் பவுலடியாரும் சொல்லுகிறார். மார்ட்டின் லூதரும் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பிறகு புரிந்து கொள்கிறார். ஒரு கேத்தலிக் ஃபாதராக அவரும் சுயநீதிகளை சுயக்கிரைகளை நம்பி வாழ்ந்தார். ஆனால் பரிசுத்த பவுலடியார் எழுதின அந்த ரோமர் நிருபத்தில் அவர் ஆழ்ந்து கவனித்து வசனங்களை வாசிக்கின்ற போது, ரோமர் 1:17 வாசிக்கின்ற போது அதுல புரிந்து கொள்ள விசுவாசம், அந்த விசுவாசம் it should be fixed on Jesus Christ. அவருடைய நாமத்திலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய கிரியினாலே அவர் நமக்காக சிலுவிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்த அந்த மரணத்தின் நிமித்தமாக தான் நமக்கு அங்கே ரட்சிப்புண்டு, அங்கே மீட்புண்டு என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டை கூட பார்த்தீங்கன்னா அது பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11 வரை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே பவுலடியார் என்ன சொல்லுவார், நான் கற்றதும் பெற்றதும் இடத்திலே காணப்படுகின்ற எல்லா தாழ்ந்துகளும் எல்லா விதமான விசிஷ்ட குணங்கள் எல்லாவற்றையும், அதாவது அவருடைய பட்டம், அவர் கவனங்களுடைய பாதங்களில் மிக சிறப்பாக அவர் தத்துவங்களை அவருடைய கல்வியை கற்கின்றார். He studied under the feet of Gamaliel, a great philosopher. Socrates, Aristotle போன்ற காலங்களில் வாழ்ந்த அந்த மனிதர்களை போன்று கமாலியல் அவரிடத்துல அவர் கற்றார். அவர் அறியாத பாஷையில் அவருக்கு ஏற்படாத அனுபவம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நான் கற்றதும் பெற்றதும் எல்லாம் நான் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். மிக குறிப்பாக பிலிப்பியர் 3:7 நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் நான் கிறிஸ்து இயேசுவுக்காக, நான் எதெல்லாம் லாபமாக நான் எண்ணோம் அதை கிறிஸ்து இயேசுவுக்காக நான் நஷ்டமாக நான் எண்ணுகின்றேன். 11ஆம் வசனம் 3:17 நான் அவைகளை குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால கிறிஸ்து தான் எனக்கு ஜீவனாக இருக்கிறார், சாவி எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1 இருக்குது. அதனால கிறிஸ்து தான் நமக்கு வாழ்வளிக்க முடியும். கிறிஸ்துவை வைத்து தான் நமக்கு ரட்சிப்பு மீட்பு உண்டு என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். அந்த பரிசேயர்கள் அவர்கள் அப்படி இல்லை. தங்களுடைய சுய கிரியைகளினாலே, தங்களுடைய புண்ணியங்களாலே தங்களே உயர்வாக, தங்களே பரிசுத்தவான்களாக, தங்களே நீதிமான்களாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார். அதை இயேசு கிறிஸ்து அவர் கண்டிக்கின்றார். ஆனால் இங்கே ஆயக்காரன் அவர் சரியாக புரிந்து கொள்கிறார். அவருடைய சொல்றாரோ, எல்லாவற்றும் நான் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன், பெற்றது கற்றது தன்னிடத்தில் காணப்படுகின்ற தாளந்துகள் தத்துவங்கள் எல்லாவற்றையும் நான் கிறிஸ்து இயேசுவுக்காக அவைகளை குப்பை நஷ்டம் என்கிறேன். கிறிஸ்தான் எனக்கு பிரதானமாக இருக்கிறார், கிறிஸ்தான் எனக்கு அவர் முதன்மையாக இருக்கிறார், முதலிடமாக இருக்கிறார் என்றவனமாக ஆயக்காரன் ஆண்டுடைய சமூகத்தில் வருவதற்கும் அவன் அச்சப்படுகிறான். கர்த்தருடைய பயம் அவனத்திலே காணப்படுது. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றார். கிறிஸ்துவுக்குள்ள நாம் லுத்தரன் திருச்சபையாக இருந்தால் கர்த்தாவே எங்களுக்கிறோம், கிறிஸ்துவே எங்களுக்கிறோம், கர்த்தாவே எங்களுக்கிறோம். ஏன்னா அப்படி கிருபை தான் நம்மை தாங்குது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் தேவனுடைய கிருபை என்பதை நாம் புலம்புடைய புத்தகத்தில் 3:22-23 வாசிக்கிறோம். அப்படி கிருபை தான் நாள்தோறும் அப்படி கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது, அப்படி உண்மை பெரிதாக இருக்கிறது என்றவனமாக அப்படி கிருபை தான் நம்மை தாங்குது. அப்படி கிருபை தான் நம்ம ஏங்கி கொண்டு வருது. நானே உன்னை உண்டாக்கினேன், நானே உன்னை சுமப்பேன், நானே உன்னை தாங்கி விடுவிப்பேன். அப்படி கிருபை நம்மை வழிநடத்துகிறது. 5 மாதங்களாக கர்த்தர் கிருபையாக நம்மை, அவர் கிருபையின் பட்சமாக நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி போஷித்து சுகவினங்கள் பலவினங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் போய்த்து வந்திருக்கிறார். இந்த நாளில் நாம் அன்புள்ளவர்களாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி கிருபையாக என்றால் தேவையிலே கஷ்டப்படுகின்ற, பாடுபடுகின்ற, சுகவினத்தோடு பலவினத்தோடு, வருமானம் இல்லாமல், வேலை இல்லாமல், திண்டாட்டத்தோடு இருக்கின்ற ஏழை எளிய மக்களை நாம் நினைவில் வைக்க வேண்டும். நாம் இன்றைக்கு ஆண்டுடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல் இருக்க வேண்டும். அதோடு கூட அவருடைய சிந்தையும் அது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். விசுவாசம் அவருடைய நாமத்தில் இருக்க வேண்டும். அவருடைய சிந்தை அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், தேவையில் இருக்கின்ற மனிதர்களை நாடி தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு சிந்தையாக இருந்தது. ஹேவ் தி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்று பவுலடியார் பிலிப்பியர் 2:5 சொல்லுகின்றார். அவர் நன்மைகளை செய்து தெரிந்து வந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. அதனால இன்றைக்கு கொரோனா பாதிப்பு உலகத்தையே அது பாதிக்கக்கூடிய ஒரு தீய சக்தியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த தீய சக்தினாலே பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பு பல்வேறு நிலைகளில் மக்களுக்குள்ளாக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சரியான வருமானம் இல்லை, சரியான வேலை இல்லை,
சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சரீர பலவீனங்கள், சுகவீனங்கள், வறுமை, தரித்திரம், இது போன்ற பாதிப்புகளையும் அது ஏற்படுத்தியிருக்கிறது. உயிரை பாதிக்கின்ற விஷயமாக மட்டுமில்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை தகர்த்தெறிகின்ற ஒரு தீய சக்தியாக இருக்கிறது. அதனால கிறிஸ்து இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கின்ற நாம் அவர் எவ்விதமாக நன்மைகளை செய்து அவர் தெரிந்து வந்தாரோ அவ்விதமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பொருளாதார நன்மைகளை, பலவிதமான புண்ணியங்களை, பலவிதமான கிரியைகளை நாம் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். தேவையில் இருக்கின்ற மக்களை நாம் சந்திக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையுடைய பேராயர், திருச்சபையுடைய ஆலோசனை சங்கம் இன்றைக்கு ஏழை எளிய மக்களை சந்தித்து கிராமதோறும் சென்று அவளுக்கு அரிசி மூட்டை, இன்னுமாக பல தேவைகளை ப்ரொவிஷன்ஸ் என்று சொல்லுகின்ற அளவில் செய்து வருகிறார். அதுபோன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இப்படிப்பட்ட தேவையிலே கஷ்டங்கள் இருக்கின்ற மக்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். இங்கே ஆயக்காரன் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்ற நல்ல காரியத்தை அவனிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக இங்கே நடந்து கொள்கின்றார். தன்னை அவர் உயர்த்தவில்லை, பரிசேயனை போல தன்னை உயர்த்தவில்லை. அவருடைய சமூகத்தில் கூட நிற்பதற்கு தனக்கு அருகது இல்லை, நான் பாத்திரவான் இல்லை என்பதை அவன் நல்ல ஒரு எளிமையான ஒரு மனிதனாக, தாழ்மையான ஒரு மனிதனாக, மேன் ஆஃப் ஹியூமிலிட்டி என்று சொல்வார்கள், மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு இங்கே எளிமையான மனிதனாக, தாழ்மையான மனிதனாக அவனுடைய சமூகத்தில் அவன் நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னில் தன்னை உயர்த்துகிறவன் அவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் என்பது கிறிஸ்துவுக்குள் பிரியமல்ல. இதில் நான் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் சொல்வது போல 3 காரியங்களை சொல்வேன். அதில் இன்றைக்கு ட்ரிபிள் சிஸ் என்று சொல்லலாம். முதல் காரியம் பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷிங் டங். இங்கே இந்த பரிசேயன் அவன் தன்னுடைய தற்பெருமைகளை அவன் அறிக்கையிட்டான். தன்னுடைய தற்பெருமைகளை கன்ஃபெஸஸ் ஆல் இஸ் ப்ரிவிலேஜஸ், ஆல் இஸ் ப்ரைட்ஸ் என்று சொன்னான். அவன் அப்படி அவன் கன்ஃபெஸ் பண்ணுறான், அறிக்கையிட்டான். ஆனால் இந்த ஆயக்காரன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலவீனங்களை கன்ஃபெஸ் பண்ணுறான். அதுதான் கன்ஃபெஷன். இந்த சின்சியரஸ்ட் கன்ஃபெஷன்னாக்கா தன்னுடைய பலவீனங்களை, நான் ஒரு பாவி, நான் ஒரு அசுத்தன், நான் அபாத்திரன், நான் அருகதை அற்றவன் என்பதை அவனுடைய நாவு அங்கே அறிக்கையிடுவதை நான் பார்க்கிறேன். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டிங் ஐஸ், கன்ஃபெஸிங் டங், கான்சன்ட்ரேட்டிங் ஐஸ். அவன் ஆண்டவரை மட்டுமே அவன் நோக்கி பார்க்கின்ற மனிதனாக இருக்கிறான். ஆண்டவரை பார்ப்பது கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்றான். ஆனாலும் ஆண்டவர் அவர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர், அவர் மேன்மையானவர், உன்னதமானவர். ஆகினால இந்த பாவியான மனிதனாகிய பாவியான கண்கள் நோக்கி பார்ப்பதற்கும் தகுதி இல்லை என்பதை அவன் உணர்கிறான். முதல் பார்த்தீங்களா கன்ஃபெஸிங் டங். அந்த பரிசையை அவன் வேற மாதிரி கன்ஃபெஸ் பண்றான். ஆனால் இங்கே ஆயக்காரன் அவன் தன்னுடைய பலவீனங்களை, தனக்கு இருக்கின்ற குறைகளை, பாவங்களை, மீறுதலை அவன் அறிக்கையிடுகிற மனிதனாக இருக்கிறான். கடவுளை நோக்கி பார்க்கிறான். ஆனாலும் அந்த நோக்கி பார்ப்பதற்கும் தனக்கு தகுதி இல்லை, அருகதில்லை என்பதை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறான். 3வது சி என்னவென்றால் கன்ட்ரைட் ஹார்ட் என்று சொல்வார்கள். கன்ட்ரைட் அப்படின்னா அந்த மனம் திரும்புகிற இருதயம். மனம் திரும்புனா நம்ம நிச்சயமா நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய சுகவீனங்களை, நம்முடைய பாவங்களை, மீறுதலை நம்ம ஒப்புக்கொள்ள முடியாது. உண்மையான ரெப்பண்டன்ஸ், இந்த மனம் திரும்புதல் இருந்தால் மட்டுமே நம்முடைய குறைகளை நம்மால் ஒப்புக்கொள்ள முடியும். இந்த 3 காரியங்களும் இடத்துல சரியாக காணப்பட்டது. ஆகையால் தான் இயேசுவானவர் ரோமையை சொல்லுகின்ற போது அந்த பரிசேயன் தன்னையே அவனை நீதிமானாக்கி கொண்டார். அந்த ஆண்டு சொல்றாரு, நீதிமான் யாருன்னா அவனல்ல, குறைகளை அறிக்கிட்ட மனிதன், ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் உன்னதமானவர் என்ற அந்த மனிதன், உண்மையான மனம் திரும்புதல், கன்ட்ரைட் ஹார்ட் என்று சொல்லுகின்ற அந்த ரிப்பென்டன்ட் ஹார்ட் என்று சொல்வார்கள். அந்த மனம் திரும்பிய மனுஷன் தான் அவனுடைய சமூகத்தில் நீதிமானாக மாற்றப்பட்டான். அதனால் கிறிஸ்துவுக்கு பிரிவுள்ள நாம் அறிக்கையிடுகின்ற போது நம்முடைய பெருமைகளை நாம் அதை சுட்டி காட்டாமல், பெருமைகளை நாம் அறிக்கையிடாமல், நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய
குற்றங்கள் குறைகளை ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அறிக்கணும். கன்ஃபெஷன் வந்து ஒரு நீதிமானாக்கப்படுவதற்கும் ஆண்டுடைய சமூகத்தில் வருவதற்கும். அதனால தான் நம்ம ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் பாவ அறிக்கை என்று ஒரு நேரத்தை கொடுத்துருக்காங்க. பாவத்தை அறிக்கையிடாமல் அதை மறைத்து கொண்டால் நாம் ரட்சிப்புகளாக வர முடியாது. அதுதான் வந்து சாலமோன் சொல்கிறார், தன் பாவங்களே மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறதான் வாழ்வடைவான் என்று சொல்லப்பட்டது. அதனால நாம் அறிக்கையிடுகின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற போது அவர் உன்னதமானவர், அவர் மேன்மையானவர், நான் குறைவுள்ளவன், பலவீனன், ஐ மீன் வீக் பர்சன், வீக் வெசல், ஃப்ரைஜைல் வெசல், நான் வந்து உடைந்த ஒரு பாத்திரமாக, உடைக்கப்படுகின்ற ஒரு பாத்திரமாக இருக்கிறேன் என்று நம்முடைய பலவீனங்களை நாம் நோக்கி பார்த்து ஆண்டவரை உயர்த்தது. மூன்றாவது பார்த்தீங்களா அந்த கண்ட்ரைட். இதுக்கெல்லாம் அடிப்படை அவன் மனம் திரும்பிய ஒரு மகனாக இருந்தான், மனம் திரும்பிய ஒரு மனுஷனாக இருந்தான். மனம் திரும்புவது இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. அதனால் நம்முடைய குறைகளை பாவங்களை ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அறிக்கிடுவோம். ஆண்டவரை நாம் உயர்ந்தவராக நாம் நோக்கி பார்த்து நம்மை மிக பலவீனர்களாக நாம் நோக்கி பார்க்க வேண்டும். மூன்றாவது அந்த மனம் திரும்பில் கனிகளை தான் ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும் என்று நாம் மத்திய எழுந்த சுவிஸ்ல 7ஆம் அதிகாரம் 16-17 நாம் வாசிக்கிறோம். அதனால் நல்ல மரங்களாக நல்ல மனிதர்களாக மனம் திரும்பில் கனிகளை நாம் கொடுப்போம். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆண்டவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நன்மையாக நினைத்து காப்பாராக. ஆமென். பராமரி சொல்லி முடியாத நல்லீவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, நன்மையான நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இப்பொழுதுமாக இந்த லுத்தரன் பிரேயர் அவர் இந்த வழிபாட்டை நடத்தும்படியாக கர்த்தரை குருசேகரத்திற்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஸ்லாக்கியத்திற்காக இந்த அருமையான பாக்கியத்திற்காக செலுத்துகிறோம். இதில் கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் கர்த்தர் பேராக ஆசிர்வதி இந்த செய்தி இந்த வழிபாட்டில் பல்வேறு நிலைகளில் நாங்கள் இணைத்துக் கொள்கின்ற அருமையான நல்வுள்ளங்களை கர்த்தர் பேராக ஆசிர்வதிக்க ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து நாங்கள் வெகு சீக்கிரத்தில் விடுபட கர்த்தர் கிருபை ஒத்தாசையாக ஜெபிக்கிறோம். எல்லாம் கூடும் ஆண்டவரே, மனிதனாலே கூடாது, தேவனாலே கூடும் ஆண்டவரே, மாத்திரை மருத்துவனால் கூடாது, உமாலே கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் இதிலிருந்து நாங்கள் விடுபட்டோம் என்ற ஒரு செய்தி, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீர் கொடுக்க ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையுடைய பேராய அருமையான ஆலோசனை சங்கத்தார் செயலர் உறுப்பினர் ஒவ்வொரும் கற்றுப்பேற்கிறார் ஜெபிக்கிறோம். அருமையாக குருசேகர ஆயர்கள், ஊழியர்கள், திருச்சபையுடைய மக்கள், பொறுப்பாளர் ஒவ்வொரும் கற்றுப்பேற்கிறாக ஆசிரியர் அனைவருடைய சபையை சேர்ந்தவர்களும் சேராதவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் கர்த்தர் ஆசிரியர் ஜெபிக்கிறோம். நாட்டினுடைய ஆண்டவரே பிரதமர், நாட்டினுடைய ஆண்டவரே மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், இன்னமாக ஆண்டவரே பல்வேறு நிலைகளில் உண்மை தேடுகின்ற நாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு கற்றுப்பேற்கிறாக ஆசிரியர் ஜெபிக்கிறோம். அருமையான நாளுக்காக இந்த வேலைக்காக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வலிமையான நாமத்தில் இந்த தாழ்மையான விண்ணப்பத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சொல்வோம். பரமபிதாவே பிதாவே, நாம் பரிசுத்தமாக இராட்சி வருவதாக, சித்த மரணத்திலே முழுமையும் சேர்ப்பதாக, உடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னிக்கு பார்ப்போம், சோதனைகள் பிரவேசிப்போம், ராட்சமும் வல்லமை என்று சுவாமி. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்தின் வழிகாட்டும் நம் அனைவரும் இப்பொழுது சதா காலம் கொடுத்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல போனை மறவாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 263ஆம் பாடலில் முதல் மற்றும் 7ஆம் கவிதை பாடுவோம். கர்த்தாவை நல்ல பக்தியாரே, எப்போதும் நம்பும் நீதிமான் என்று தொடங்கும் 263ஆம் பாடலில் முதல் மற்றும் 7ஆம் கவிதை.